வணக்கம். நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் அதிபர் ட்ரம்ப்போட டாரிஃப்னால வந்து ஒரு பெரிய அளவுல கடந்த கன்டினியூஸாக வந்து ஒரு 5 வாரமா மார்க்கெட் வந்து தொடர்ந்து இறக்கம். அதில் பார்த்தோம் அப்படின்னா, 25,650 வரைக்கும் போன சந்தை வந்து இப்போ வந்து 24,550 இல்லை 550 கிட்ட ரேஞ்ச் பக்கத்தில் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1,100 புள்ளிகள் வந்து இறங்கியிருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு 5 வாரமாக மார்க்கெட் வந்து இறக்கத்தில் வந்து சந்திச்சு வந்து மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்றத வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்றைக்கி அவருடைய டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு எதிராக வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து மிட்டில் இருக்குது. அது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இவர் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதின்ற அந்த டாரிஃபோட டேட்டை திரும்ப தள்ளி வச்சு திரும்ப வந்து 7ஆம் தேதி அப்படின்ற டேட்டில் தள்ளி வச்சுருக்காரு. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 203 புள்ளிகள் கிட்ட வந்து இறங்கி வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 24,565 அப்படின்ற ஒரு புள்ளிகளில் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 903 புள்ளிகள் இறக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு 345 புள்ளிகள் இறக்கும். அதே மாதிரி நிஃப்டி 100 ஒரு 230 புள்ளிகள் இறக்கும். மிட் கேப் அதே மாதிரி ஒரு 765 புள்ளிகள் இறக்கும். அதே மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஒரு பெரிய இறக்கத்தில் இருந்து நிறைய பங்குகள் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு பெரிய அளவு இன்றைக்கி வந்து போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கவங்க லாஸ் இன்றைக்கி இருந்துடும் கண்டிப்பாக. இன்றைக்கி நிஃப்டியை வந்து ஏற்கனவே வந்து ஐடி பங்குகளான இன்ஃபோசிஸ், பாரத் ஏர்டெல், சன் ஃபார்மா, ஐசிசி பேங்க், எல்என்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், மாருதி, டாடா ஸ்டீல், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டாடா மோட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் இறக்கம் கண்டது. கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸ் மட்டும் 31 புள்ளிகள், பாரதி ஏர்டெல் 21 புள்ளிகள். ஃபார்மா பங்குகள்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய இறக்கம். கிட்டத்தட்ட ஒரு ட்ரம்ப் வந்து ஃபார்மா கம்பெனிக்கெலாம் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இது வந்து அதன் விளைவாக இன்றைக்கி வந்து ஃபார்மா கம்பெனிகள் கிட்டத்தட்ட ஒரு 20 நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிறுவனங்களும் ஒரு நிறுவனம் தவிர மீது அத்தனை நிறுவனம் இன்றைக்கி வந்து சரிவு தான் இன்றைக்கி. அதில் பெரிய அளவில் வந்து இப்போ சன்ஃபார்மா பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 5% இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் ஐடிசி, ட்ரெண்ட், இந்துஸ்தான் யூனிலிவர், ரிலையன்ஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஏஷியன் பெயிண்ட், நெஸ்லே இந்தியா, ஈஷர் மோட்டர்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ், ஜியோ ஃபைனான்ஸ். ஸோ இந்த பங்குகள் தவிர மீது அனைத்து பங்குகளும் இன்றைக்கி வந்து சரிவு தான். கிட்டத்தட்ட 11 பங்குகள் பாசிட்டிவ், 39 பங்குகள் நெகட்டிவ் இன்றைக்கி. அதே மாதிரி நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பங்குகள் 39 பங்குகள் வந்து சரிவு, 10 பங்குகள் பாசிட்டிவ், ஒன்று வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் சைடு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட், டிவிஎஸ் மோட்டர், அம்புஜா சிமெண்ட், டாபர், கார்வேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், கோல்கேட் பாம்பலிவ், ஜியோ ஃபினான்ஸ், மாரிகோ, போஜர் பென்ஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் இருந்தது. அதே மாதிரி பெல் கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் துறையான அந்த பெல், இண்டிகோ, அதானி பவர், ஹெச்ஏஎல், ஐஓசி, அப்புறம் வந்து டாடா பவர், டிமார்ட், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், கெயில், சோழமண்டலம் ஃபினான்ஸ், ரெக், எஸ்ஆர்எஃப், ஜிந்தல் ஸ்டீல் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அளவு இறக்கத்தை கண்ட பங்குகள் இன்றைக்கி. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 585 புள்ளிகள் சரிவு, 80,599 அப்படின்றதில் முடிஞ்சிருந்தது. அதே மாதிரி ப்ராடர் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பங்குகள் இன்றைக்கி சரிவு. கிட்டத்தட்ட டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 3க்கு 1 அப்படின்னு ரேஷியோவில் இருந்தது. இறங்கிய பங்குகள் 3னா ஒரு பங்குகள் தான் ஏறின மாதிரி இருந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சியில் வந்து 1,237 பங்குகள் இன்றைக்கி அட்வான்ஸாக இருந்தது. கிட்டத்தட்ட 2,796 பங்குகள் இறக்கம். அது 140 பங்குகள் வந்து ஹை, 80 பங்குகள் லோவாக இருந்தது, 50 லோவாக இருந்தது. அதே மாதிரி என்எஸ்சிலையும் அப்படி தான் இருந்தது. ஸோ 3க்கு 1 அந்த மாதிரி ரேஞ்சில் தான். கிட்டத்தட்ட டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 2,173, அட்வான்ஸ் பார்த்தோம் 784. அதே மாதிரி லோவர் சர்க்கிட் 57, அப்பர் சர்க்கிட் வந்து 80, 50 லோ பார்த்தோம் 47, 50 ஹை பார்த்தோம் 56 பங்குகளாக இருந்தது இன்றைக்கி. அதே மாதிரி செக்டர்கள் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி செக்டர் தவிர மீதி எல்லா செக்டரும் வந்து பெரிய இறக்கம் தான் சொல்லலாம். ஹெல்த் கேர் பார்த்தோன்னா 2.5% இறங்கி இருந்தது. ஐடி பார்த்தோம் 2%, மெட்டல் 2%, ஆயில் அண்ட் கேஸ் 2%. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2.25% டெலிகம்யூனிகேஷன் இறங்கி இருந்தது. இன்றைக்கி அதேமாதிரி பார்த்தோம் ஃபார்மா துறையில் பார்த்தோம் இன்றைக்கி நிறைய பங்குகள் இன்றைக்கி பெரிய இறக்கம். அதில் வந்து அஜந்தா ஃபார்மா கிட்டத்தட்ட ஒரு அரவிந்தோ ஃபார்மா ஒரு 6% இறங்கி இருந்தது. அஜந்தா அதே மாதிரி இறங்கி இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா. ஸோ யூஎஸ்க்கு வந்து யாரெல்லாம் வந்து ஏற்றுமதி வந்து அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து அவங்களோட பங்குகள்லாம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இறக்கம் இருந்தது. கிளான் ஃபார்மா, அது மாதிரி கிளாக்ஸோலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% இறங்கி இருந்தது இன்றைக்கி. ஸோ இதுக்கு வந்து காரணம் என்னென்னா ஃபார்மா கம்பெனிஸ்லாம் ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து அடுத்த கண்ட்ரிங்கெலாம் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ எங்களுக்கு அதே மாதிரி ஃபேவராக வந்து எங்களுக்கும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டரில் இருக்கிறதா வந்து ஃபார்மா துறையிலேருந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்ற கண்ட்ரிகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு என்ன வரி விதிப்பு இது பண்ணுவீங்களோ அதே மாதிரி வரி விதிப்பு எங்களுடைய நாட்டுக்கும் நீங்கள் வந்து வரி வந்து இது பண்ணணும். யூஎஸ் அப்படின்னா அதிகமான வரி வந்து இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் அடுத்த ஒரு 60 நாளுக்குள்ள நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தாரிஃப் இதை வந்து ஃபார்மா கம்பெனிக்கும் கொண்டு வந்திருக்கிறதுனால
ஸோ இது வந்து இந்த ஃபார்மா இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி இறக்கம் கொண்டிருக்கு இன்றைக்கி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி கிட்ட வந்து செல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3366 கோடி இன்றைக்கும் செல். அதே மாதிரி நம்ம டிஐஸ் வந்து நேற்று வந்து ஒரு 6000 கோடி கிட்ட பங்குகள் வந்து அவங்க வைக்க இவங்க வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ 3366 கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3187 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்காங்க. நெட் பையாக இன்றைக்கி இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் வந்து வருண் பேவரேஜஸ் ஒரு 14% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ஸோ கடந்த மாதம் ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது அதே டிக்சன் வந்து கிட்டத்தட்ட 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. மேன்கைன் ஃபார்மா ஒரு 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. சுமிட்டோமோ கெமிக்கல் ஒரு 22% கிட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. கிளென்மார்க் ஃபார்மா அதே மாதிரி 21% ஏற்றம் கொடுத்துருந்தது. எட்டர்னல் பார்த்தோம்னா 16% ஏற்றம் கொடுத்துருந்தது. போஸ்க்கு அதே மாதிரி ஒரு 20% கிட்ட ஏற்றம் கொடுத்துருந்தது. அதே மாதிரி வந்து மிட் கேப்பில் வந்து பார்க்கும்போது லாரஸ் லேபு 20% ஏற்றம் கொடுத்ததாக இருந்தது. 197 கம்யூனிகேஷன் ஒரு 17% ஏற்றம் கொடுத்தது. தெர்மாக்ஸ் வந்து ஒரு 15% ஏற்றம் கொடுத்த பங்காக இருந்தது. ஆனந்தரதி ஒரு 22% ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப்பில் வந்து ஓரளவு வந்து ஏற்றம் கொடுத்த பங்குல இருக்குது. ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்ட்மேன் ஆட்டோமேஷன் ஒரு 20% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ஸ்கேண்டல் எலக்ட்ரிக் ஒரு 20% ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. ஒலக்ட்ரா கிரீன் டெக் இந்த பங்கும் ஒரு அதிக ஏற்றம் கொடுத்த பங்காக இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது கடந்த மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது ஒரு ஃபார்மா ஹெல்த் கேர் எஃப்எம்சிஜி தவிர மீதி எல்லா துறைகளும் வந்து பெரிய அளவில் இறக்கத்தை கண்டிருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா ஐடி கிட்டத்தட்ட ஒரு 9% கிட்ட வந்து இறக்கம் கண்டிருக்கு. ரியாலிட்டி மீடியா ஒரு 7%. பியூசி பேங்க் பார்த்தா ஒரு 5% கிட்ட இறக்கம் கண்டிருக்கு. ப்ரைவேட் பேங்க் அதே மாதிரி 4%. எனர்ஜி ஒரு 4%. மெட்டல் ஒரு 3% கிட்ட. நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தா ஒரு 3% கிட்ட. அதே மாதிரி கமாடிட்டிஸ் ஒரு 2%. ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஒரு 2% கிட்ட இறக்கம் கண்டிருக்கு. ஆட்டோ செக்டர் ஒரு 1% கிட்ட இறக்கம் கண்டிருக்கு. 3 இண்டிசஸ் மட்டும்தான் இண்டெக்ஸ் மட்டும்தான் வந்து பெர்ஃபார்ம் வந்து நல்லாயிருக்கு. ஃபார்மா ஹெல்த் கேர் எஃப்எம்ஜி இதை தவிர மீது அனைத்து இண்டெக்ஸும் வந்து போன மாதம் வந்து ஒரு சரிவு தான். அதில் வந்து பெருத்த அடி அப்படின்னா ஐடி பங்குகள் ஒரு நல்ல ஒரு அடி வாங்கியிருக்கு. அது நிறைய பங்குகள் நல்ல ஒரு இறக்கத்துலையும் இருக்குது. அதேமாதிரி வர மாதத்தில் பார்த்தோம் ஐபிஓ வந்து மெயின் போர்டு ஐபிஓ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நிறைய ஐபிஓ வர மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 15 ஒரு 20 ஐபிஓ வந்து வர மாதிரி இருக்கும் மெயின் போர்டு ஐபிஓ. அதில் முக்கியமாக பார்த்தா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஒரு 4000 கோடி ஐபிஓ வர மாதிரி இருக்காங்க. அதேமாதிரி ஹீரோ ஹோண்டா ஃபின்கார்ப் ஒரு 2800 கோடி ரூபா ஐபிஓ அது. அதேமாதிரி கிரெடிலா ஃபினான்ஷியல் ஒரு 5000 கோடி ஐபிஓ. வெரிட்டஸ் ஃபினான்ஸ் அது ஒரு 2500 கோடி ஐபிஓ. எஸ்கே ஃபினான்ஸ் ஒரு 2200 கோடி ரூபா ஐபிஓ. விக்ரம் சோலார் ஒரு 2000 கோடி ஐபிஓ. ஃபியூஜிமா பவர் ஒரு 1000 கோடி ரூபா ஐபிஓ. விக்ரம் இன்ஜினியரிங் ஒரு 800 கோடி. சோலார் வேர்ல்டு எனர்ஜி 600 கோடி. பாரஸ் ஹெல்த் கேர் ஒரு 600 கோடி. ரீக்ரீன் எக்ஸல் இபிசி 600 கோடி. இபேக் ப்ரீஃபெப் 550 கோடி. வித்யா வயஸ் ஒரு 500 கோடி. ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் ஒரு 480 கோடி. ஜெம் ஏரோமேட்டிக்ஸ் ஒரு 450 கோடி. தேவ் ஆக்சிலேட்டர் 140 கோடி. ரீகல் ரிசோர்ஸஸ் ஒரு 320 கோடி ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக வரப்போகிற ஐபிஓ டிஆர்ஹெச் ஃபைல் பண்ண போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் சந்தைக்கு வரப்போகிற புது ஐபிஓஸ் இவங்கெல்லாம். அதே மாதிரி சந்தையில் வந்து இன்றைக்கி என்எஸ்டி ஐபிஓ பெரும் எதிர்பார்க்க என்எஸ்டி ஐபிஓ இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு பெரிய அளவில் அப்ளிகேஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 48 லட்சம் அப்ளிகேஷன் கிட்ட வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ரீட்டைல் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஒரு இதுக்கு 5 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்என்ஐ வந்து என்ன ஒரு இதுக்கு 27 பேர் அப்ளை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே பிஹெச்என்ஐ பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதுக்கு 7 பேர் அப்ளை பண்ணியிருக்கதா கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்டிஎல் ஐபிஓவுக்கு வந்து அப்ளிகேஷன் கம்மியாக தான் வந்திருக்க மாதிரி தெரியுது. 1க்கு 5 தான் வந்திருக்கு. ஒரு இதுக்கு ஒரு இஷ்யூக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு 5 பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லோட்டஸ் டெவலப்பர்ஸ் அப்படி இன்றைக்கி க்ளோஸ் ஆன ஐபிஓவுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு 18 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஐபிஓ வந்து எம்என்பி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிற ஐபிஓ ரீட்டைல் வந்து எப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு 30 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்எஸ்டிஎல் வந்து கம்மியான இஷ்யூ சைஸ் பெருசு அப்படின்றதுனால இந்த சைஸ் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி யூஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாரிஃப் வந்து சில நாடுகளுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்ன தாரிஃப்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு 15% வரையும், அல்ஜீரியாவுக்கு ஒரு 30%, அங்கோலா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு 15% வரையும், பங்களாதேஷ்க்கு முன்னாடி வந்து அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ 20% குறைச்சிருக்கிறாங்க. பொலிவியாவுக்கு 15%, போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா அதுக்கு 30% வரை கொடுத்துருக்காங்க. பிரேசிலுக்கு வந்து 10%, அதே மாதிரி ப்ரூனைக்கு 25%, கம்போடியாவுக்கு 19%, கேமரூனுக்கு ஒரு 15%, கோஸ்டாரிக்காவுக்கு 15%. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ 15%, ஈக்குவடாருக்கு 15%, அதே மாதிரி கினியா அந்த நாட்டுக்கு ஒரு 15% கொடுத்துருக்காங்க.
யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து 15% வந்து டியூட்டி ரேட் சொல்லி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபாக்லாண்ட் ஐஸ்லாண்ட்ஸ்க்கு 10%, ஃபிஜிக்கு 15%, கானா 15%, கயானா 15% கொடுத்துருக்காங்க. கயானா 15%, ஐஸ்லாண்ட் 15%, இந்தியாவுக்கு வந்து 25%, இந்தோனேஷியா 19%, இஸ்ரேல் பார்த்தோம் அப்படின்னா 15% வரையும் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதாக வந்து அமெரிக்காவில் வந்து வெளியிட்ட அறிக்கையாக இருக்குது இதெல்லாம். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் இறங்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்றைக்கி லாஸ்ட்டாக ட்ரேட் ஆனதை வச்சு பார்க்க 32% வந்து இறங்கியிருக்கு. கடந்த மாதம் ஐக்கும் இந்த இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 32% இறங்கியிருக்கு. அதேமாதிரி நியூஜன் சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா ஐடி துறை சேர்ந்த பங்கு 1140 ரூபாயிலிருந்து 818 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 29% வந்து அந்த பங்கு இறங்கியிருக்கு. ஒரு நல்ல கம்பெனி பங்கு கூட இது. அதேமாதிரி பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கிட்டத்தட்ட 1084 ரூபா 808 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. 25% இறங்கியிருக்கு. அதேமாதிரி 5 ஸ்டார் பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 769 ரூபாயிலேருந்து 601 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. 20% மேலே வந்து இறங்கியிருக்கு. அதேமாதிரி ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் 2403 ரூபா 1880 20% மேலே இறங்கிய பங்காக இருக்குது. ஜென் டெக்னாலஜி அதே மாதிரி 1951 ரூபாயிலேருந்து 1534 ரூபாய்க்கு இப்போ ட்ரேட் ஆகுது. 21% கிட்டத்தட்ட இறங்கியிருக்கு. அதே மாதிரி பாரத் டைனாமிக்ஸ் டிஃபென்ஸ் துறையை சேர்ந்த இந்த பங்கு கூட பார்க்கும்போது 1974 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு போன மாதத்தில் இப்போ வந்து 1564 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. 21% கிட்ட இறங்கியிருக்கு. அதே மாதிரி அவென்டல் லிமிடெட் அப்படின்ற பங்கு 160 ரூபா கிட்ட ட்ரேட் ஆன பங்கு 20% இறங்கி 128 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ரெடிங்டன் அதே மாதிரி 312 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆன பங்கு கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா ரேஞ்சுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 20% இறங்கியிருக்கு. அதே மாதிரி டிஜிஎஸ் நெட்வொர்க் கண்டினியூஸ் ஒரு ஃபால் இந்த பங்கு இப்போ தான் வந்து இது கொடுத்துருக்கு. இப்போ திரும்ப வந்து மார்க்கெட் ஃபாலில் திரும்ப வந்து லைட்டாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு. 708 ரூபா இருந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் 575 ரூபா ரேட் வந்து ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 19% இறக்கும். அதே மாதிரி டெக்ஸ்மாக் ரயில் பார்த்தோம் அப்படியே 177 ரூபாயிலேருந்து 144 ரூபா ட்ரேட் ஆகுது. 19% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. இண்டஸ்டவர் அதே மாதிரி 423 ரூபாயிலேருந்து 345 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 18% இறக்கத்தில் ட்ரேட் ஆகுது இப்போ அந்த பங்கு. அதே மாதிரி முக்கியமாக டிஃபென்ஸ் துறையை சேர்ந்த மசஹான் டாக் கிட்டத்தட்ட ஒரு 3278 ரூபா இருந்த பங்கு கிட்டத்தட்ட இப்போ 2720 ரூபா ட்ரேட் ஆகுது. 17% கிட்ட குறைச்சி ட்ரேட் ஆகுது. இப்போ அதே மாதிரி ஈக்விட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 69 ரூபா ரேஞ்சிலேருந்து 57 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 17% இறக்கம். அதே மாதிரி கேஃபின் டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா 1320 ரூபாயிலேருந்து 1101 ரூபா ட்ரேட் ஆகுது. 17% இறக்கம் வந்து பங்கும் கூட. அதே மாதிரி ரெயில்டெல் கார்பரேஷன் 423 ரூபா ரேஞ்சிலேருந்து 353 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 17% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது கடந்த ஒரு மாதத்தில். அதே மாதிரி இந்துஸ்தான் காப்பர் பார்த்தோம் அப்படின்னா 283 ரூபாயிலேருந்து 237 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 17% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அதே மாதிரி 485 ரூபா 405 ரூபா 17% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் பார்த்தோம்னா 6012 ரூபா வித்த பங்கு கிட்டத்தட்ட 5054 ரூபாய்க்கு ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இதுவும் ஒரு 16% இறக்கும். அதேமாதிரி ஆவாஸ் ஃபினான்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1997 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆன பங்கு 1680 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 16% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. அதேமாதிரி பஜாஜ் இந்துஸ்தான் சுகர் 27 ரூபாயில் ட்ரேட் ஆன பங்கு 23 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 16% இறக்கும். அதே மாதிரி எஸ்சிஎல் டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா 1715 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆன பங்கு 1450 ரூபா ரேஞ்சுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 16% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. அதே டிஃபென்ஸ் துறையை சேர்ந்த பங்கான கொச்சின் ஷிப்யார்ட் பார்த்தோம் அப்படின்னா 2025 ரூபா 2026 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆன பங்கு இப்போ ஒரு 1718 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 15% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. அதேமாதிரி கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2210 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆன பங்கு கிட்டத்தட்ட 15% இறக்கத்தோட 1875 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அதேமாதிரி அதானி குரூப் அந்த ஐடிடி சிமெண்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா 930 ரூபா ரேஞ்சில் இருந்தது. இன்றைக்கி ஏற்றம் இருந்தது. இருந்தாலும் வந்து அந்த ஒரு மாதத்தோட இறக்கம் பார்த்தோம் அப்படின்னா 790 ரூபா ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 15% இறக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது எம்சிஎக்ஸ் அதே மாதிரி கிட்டத்தட்ட 8934 ரூபா வரைக்கும் ஹை போய்ட்டு இப்போ 7594 ரூபா வந்திருக்கு. 15% இறக்கத்தில் வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ரைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 295 ரூபா ரேஞ்சில் இருந்தது. 250 ரூபா வந்திருக்கு. 15% இறக்கத்தில் வந்து அதுவும் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட நல்ல ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது ரைட்ஸ் பங்கு. அதே மாதிரி சோழமண்டலம் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2152 ரேஞ்சில் இருந்து 1830 ரூபா வந்து இப்போ ட்ரேட் ஆகுது. 15% இறக்கத்தில் ட்ரேட் ஆகுது. அதே மாதிரி ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் கிட்டத்தட்ட 15% இறக்கத்தில் ட்ரேட் ஆகுது. அதே பார்த்தா டெக் மஹேந்திரா வந்து 1676 ரூபா ரேஞ்சிலேருந்து 1439 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 15% இறக்கம். ஐநாக்ஸ் விண்டும் அதே மாதிரி 14% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. 176 ரேஞ்சில் 152 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அதேமாதிரி கேம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4230 ரூபா ரேஞ்சிலேருந்து 3645 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகுது. 14% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. அதேமாதிரி எண்டூரன்ஸ் டெக்னாலஜி டேட்டா பேட்டன்ஸ் ஸ்டெர்லைட் அண்ட் வில்சன் இதெல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 12% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. அதேமாதிரி கார்டன் ரிச் ஷிப் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டிஃபென்ஸ் துறை சேர்ந்த பங்கு அதுவும் கிட்ட 3000 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 2580 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 14% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. அதேமாதிரி ஐடியா ஃபோர்ஸ் டெக்னாலஜி டிஃபென்ஸ் துறை சேர்ந்த பங்கு இது வந்து 577 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆச்சு. இப்போ 435 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 25% இறக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகுது. அதேமாதிரி பார்த்தோன்னா
எக்ஸவர் டெக்னாலஜிஸ் அதுவும் நம்ம அதே மாதிரி 875 ரூபா எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆச்சு, 696 ட்ரேட் ஆகுது, 20% இறக்கத்தோட ட்ரேட் ஆகுது. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குயிக்லி டெக்னாலஜிஸ், ஷாலிமார் பெயிண்ட்ஸ், போக்கர்னா, ப்ரொசிஷன் கேம்ப் சாஃப்ட், ஃபியூசன் ஃபினான்ஸ், பசுபதி அக்ரிலன், அப்புறம் வந்து டிப்ஸ் ஃபிலிம்ஸ், பாரத் வயர் ரோப்ஸ், ஸ்ப்ரே கிங், பஜார் செல் ரீட்டைல், கிர்லோஸ்கர் எலக்ட்ரிக், அதே மாதிரி பார்த்தோம் டேம் கேபிட்டல் அட்வைசர், ஸோ சிக்கா என்டர் பிளான், இதெல்லாம் பார்த்தோன்னா 14% 18% இறக்கம் கண்ட பங்குகளாக இருக்குது. சந்தை 1100 புள்ளிகள் இறக்கிய வந்து அதிரடி காட்டிய பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா 344 ரூபாயிலேருந்து 505 ரூபா வரைக்கும் அதிரடி காட்டியிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 46% ஏற்றம் கண்டிருக்கு. அதே மாதிரி பாரதீப் ஃபாஸ்பேட் அப்படின்ற ஒரு பங்கு 159 ரூபாயிலேருந்து 218 ரூபா வந்து ஏற்றம் கொண்டு முடிஞ்சிருக்கு, விட 37% ஏற்றம். அதே மாதிரி குளோபல் ஸ்பிரிட்ஸ் அதே மாதிரி 953 ரூபாயிலேருந்து 1265 ரூபா 33% ஏற்றம். சாரதா கிராப் அப்படின்ற ஒரு பங்கு 31% ஏற்றம். கார்ட்ரேட் அதே மாதிரி 27% ஏற்றம். ஆனந்தரதி வெல்த் அப்படின்னு சொல்கிற ஒரு பங்கு 23% ஏற்றம். சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி ஒரு 24% ஏற்றம். கேஐஓசிஎல் அப்படின்ற ஒரு பங்கு 23% ஏற்றம். ஜி வெர்னோவா 20% ஏற்றம். அலைட் பிளண்டர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு 20% ஏற்றம் கண்டிருக்கு. சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்ற ஒரு நிறுவனம் 20% ஏற்றம் கண்டிருக்கு. ஒலக்ட்ரா கிரீன் டெக் 18%. அரவிந்த் ஃபேஷன்ஸ் கிட்ட 18%. ஆக்சுவஸ் கெமிக்கல்ஸ் 18%. கிளென்மார்க் ஃபார்மா 17%. மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் ஒரு 18%. எட்டர்னல் ஒரு 18%. டெகா இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 16%. யாத்ராத் ஹாஸ்பிட்டல், நோக்கம் விஸ்டா, 197 கம்யூனிகேஷன், ஏஜி கிரீன் பேக், ஜிஎம்எம் ஃப்ளாடர், ரெலிகர் என்டர்பிரைசஸ், நெட்வொர்க் டெக்னாலஜி, குளோபல் வெல்த், டாக்டர் லால் பாத் லேப், ஃபோர்ஸ் மோட்டர்ஸ், கோரமண்டல் இன்டர்நேஷனல், பதஞ்சலி ஃபுட்ஸ், ரேலிஸ் இந்தியா, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 14% 18% ஏற்றம் கண்ட பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி ஹெல்த் கேர் குளோபல், சுதர்சன் கெமிக்கல், வருண் பெவரேஜ், ரெடிகோ கேதன், கிருஷ்ணா இன்ஸ்டியூட், ஸ்டார் சிமெண்ட், லாரஸ் லேப், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10% ஏற்றம் கண்ட பங்குகளாக இருக்குது கடந்த மாதத்தில். அதே மாதிரி டிக்சன் டெக்னாலஜி 11% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. அதே மாதிரி அட்வான்ஸ் என்சைம் கிட்டத்தட்ட 11% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. இமாமி, இந்துஸ்தான் யூனிலிவருக்கு அதே மாதிரி 11% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. விஜயா டைனஸ்டிக் 11% ஏற்றம் கண்டவர் இருக்குது. சைன்ஜின் இன்டர்நேஷனல், டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபைஸ், இதெல்லாம் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 10% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. டாபர் இந்தியா அதே மாதிரி 10% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. அம்பர் இன்டர்நேஷனல் என்டர்பிரைஸ் 8% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. ஏஐடி பேரி அதே மாதிரி 9% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், கிரீவ்ஸ் காட்டன், சிஎஸ்பி பேங்க், மேன்கேன் ஃபார்மா, நியூலாண்ட் லேபரேட்டரிஸ், ஜேகே சிமெண்ட், ஆர்ச்சிட் ஃபார்மா, இதெல்லாம் பார்த்தோம் 8% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. அதே மாதிரி ப்ரோஸ்டாம் இன்ஃபோ சிஸ்டம் அப்படின்ற பங்கு ஒரு 50% ஏற்றம் கண்ட பங்காக இருந்தது. கர்டா கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி 49% ஏற்றம் கண்ட இருக்குது. எஸ்எம்எல் எஸ்எஸ்சி அப்படின்ற பங்கு 48% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. கியூபிட் 46% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. ஜுவாரி ஆக்ரோ அதே மாதிரி 45% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. கேலண்டைஸ் பார்த்து அதே மாதிரி 44% ஏற்றம். இந்துஸ்தான் ரெக்டிஃபைஸ் ஒரு 44% ஏற்றம். விம்டா லேப்ஸ் ஒரு 42% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. ரோசட் டெக்னாலஜிஸ் அதுவும் ஒரு 40% ஏற்றம். பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 37% ஏற்றம். அதே தைரோகர் டெக்னாலஜி 33% ஏற்றம். பெங்களூர் கெமிக்கல் கிட்டத்தட்ட 32% ஏற்றம். பெஸ்ட் ஆக்ரலிக் 32% ஏற்றம். எவரிடே இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 40% ஏற்றம். பாண்டி ஆக்சஸ் அதே மாதிரி 29% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. இண்டோ போரக்ஸ், அப்டவுன், அதே மாதிரி பார்த்தோம் ஜிபிடி ஹெல்த் கேர், குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரீஸ், ஜூப்ளியன்ட் ஆக்ரி அண்ட் கெமிக்கல்ஸ், எஸ்பிசி எக்ஸ்போர்ட், டைமண்ட் பவர் இன்ஃப்ரா, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20% 22% ஏற்றம் கண்ட பங்காக இருக்குது. எஸ்பிஎம்எல்எம் இன்ஃப்ரா, ஃப்ளியர் ரைட்டிங், மானக்ஷா அலுமினியம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 22% ஏற்றம் கொண்ட பங்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆரவன் கிரீன் டெக், எஸ்பிஎல் இன்ஃப்ரா, இதெல்லாம் வந்து 20% ஏற்றம் கொண்ட பங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணா டைனாக்ஸிக், ஏஷியன் எனர்ஜி சர்வீசஸ், அஷபுரா மினரல்ஸ், மஸ்தா, வரண்டா லேர்னிங், டூரிசம் ஃபினான்ஸ், மங்களம் குளோபல் என்டர்பிரைசஸ், ஏவிடி நேச்சுரல் ஃபுட்ஸ், கிம்கான் ஸ்பெஷாலிட்டி, மம்தா மிஷினரி, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15% ஏற்றம் கொண்ட பங்காக இருக்குது. திங்கட்கிழமை நடக்க போகிற மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,400 24,500 ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் வந்து இருக்கும் மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு. 24,400 கீழே போக வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தோணுது. ஸோ 24,400 வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து புல் பேக் வந்து ரேலி வந்து நடக்கலாம். 24,400 டெஸ்ட் பண்ணி உடச்சது அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு 23,800 வரைக்கும் கூட வரலாம் நம்ம மார்க்கெட். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நடக்க போகிற மார்க்கெட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும், செஷனாக இருக்கும். ஸோ ட்ரம்ப்போட அதிரடிக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு 5 வாரம் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. இந்த 24,400 உடைக்காமல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்து கூட மேற்கொண்டு அதுக்கடுத்து என்ன நகர்வுகள் இருக்குன்னு பார்க்கணும். 24,400 உடைக்கும் பட்சத்தில் 23,800 வரைக்கும் கீழே வரைக்கும் வரதுக்கும் வாய்ப்பு உண்டு மார்க்கெட். ஸோ பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத. ட்ரம்ப்போட ஆட்டம் வந்து அவர் கையில் இருக்கா, இல்லை இந்தியா மார்க்கெட் இந்தியா கையில் இருக்கா, இல்லை இந்தியாவோட கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த ஒரு 48 மணி நேரத்தில் தான் நமக்கு தெரியும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. மண்டே எனக்கு மார்க்கெட் பார்க்கலாம். தேங்க்யூ. யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி அடுத்த வாரத்தில் ஐபிஓ பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஓ வருது. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 ஐபிஓ கிட்ட நான் பார்த்தேன். யாரும் ஐபிஓ புக் பண்ணுறதா புக் பண்ணுவேன். சரி, ஒரு 2-3 மெயின் போர்டு ஐபிஓ, ஒரு 3 எஸ்எம்இ ஐபிஓ நல்லா இருக்கும் போது தெரிஞ்சுது. செக் பண்ணிட்டு புக் பண்ணலாம். அதே மாதிரி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.